வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக அதே நேரத்தில் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி பார்க்கலாம். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்வீட் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி அல்வா பண்ணுறதுக்கு 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவரை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு விஸ்கை வச்சு கலந்து எடுத்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் மாவு வந்து உங்களுக்கு ஈஸியாக கரைச்சி எடுக்க முடியும். இதை நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்குறேன். உங்ககிட்ட கேசரி பவுடர் இருந்தாலும் அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கலரில் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சர்க்கரை கரைகிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கிறோம். இந்த நேரத்தில் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறனால பார்த்தீங்கன்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த அல்வாவை சாப்பிடும் போது இதில் லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும். அது இதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்க சர்க்கரையோடு சேர்த்துருங்க. சர்க்கரையோடு சேர்த்ததுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது நல்லா கூழ் மாதிரி உங்களுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர் கூட பண்ணுற அளவுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிக்க பாருங்கள். இதை நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியானதுக்கப்புறமா இதில் நெய் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நெய் பார்த்திங்கன்னா இதுக்கு அதிகமாக தேவையில்லை. ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தாலே போதுமானது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 6 டீஸ்பூன் நெய்யும் இந்த மாதிரி இடையில ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் இழுக்க நெய் ஊற்றி கிளறி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுற 1 டீஸ்பூன் நெய் வந்து இழுத்ததுக்கப்புறமா அடுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. நெய் ஊற்றி கிளற பார்த்திங்கன்னா அல்வா நல்லா திக்காகி வர ஆரம்பிக்கும். நெய் எல்லாமே நல்லா சேர்த்து கிளறினதுக்கப்புறமா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். அதனால் நட்ஸ் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அல்வா பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டாகி வருது பார்த்திங்களா. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிளறணும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அல்வா பார்த்திங்கன்னா கிளறி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கரண்டியோடவே சேர்ந்து வரும், கட் ஆகாது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு அல்வா சரியான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் மாற்றிருக்கேன். இங்கே ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவை சேர்த்துக்கோங்க. அல்வாவை சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா லெவல் பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஆறட்டும். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அல்வா பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இது அப்படியே இன்னொரு ட்ரேயில் கவுத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அல்வா தனியாக வந்து பிரிஞ்சு விழுந்துடும். உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அல்வா பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர் கூட பண்ணுற அளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு ரொம்ப ஈஸியான ஸ்வீட் செஞ்சு பார்க்கணும் விருப்பப்பட்டிங்கன்னா இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.